நம்ம விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரியே போட்டிருக்காங்க. விஜய் வந்து ஒரு இதில் பேசியிருந்தார் இல்லையா, மதுரை மத்தி விஜய் விஜய் இப்படின்னு பல ஊரை சொல்லி விஜய் விஜய்னு மென்ஷன் பண்ணாரா, அப்போ அதை எடுத்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் திமுக வந்து சரியாக கூட ட்ரோல் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து சரியான பிளானிங் இல்லாமல் தோத்துச்சு. நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, விஜயோட முன்னிலைக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா, அவங்ககிட்ட அந்த பக்கா பிளானிங். இவங்க என்ன நினச்சாங்கன்னா வந்து அவர் சரியாக வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரு, வெளியில் வரமாட்டாரு, யார்ட்டையும் பேச மாட்டாரு, 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு, 5 நிமிஷம் தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. குறிப்பாக வந்து சோசியல் மீடியாவை கையில் வச்சுருந்தாங்க. நியூ ஏஜ் அரசியல் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தலே அதிக தாக்கம் எதனால் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியாவில் தான். அதே போல் தான் வந்து இப்போ நீங்கள் 2011 ஒரு பூம் கிடச்சிச்சு இல்லையா பிஜேபிக்கு, அதுவும் வந்து எதனால் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தான். இது நான் சொல்லலை, நிறைய ஆய்வுகள் ஸ்டடீஸுடைய முடிவு. ஆக்சுவலி வந்து அவர் வெறும் ஒரு வார்த்தையும் மட்டும் தான் வந்து முன் வச்சிருந்தார். ஒரு மாற்றம் வேணாமா, ஒரு சேஞ்ச் வேணாமா, இது மட்டும் தான் அவர் சொன்னார். வேறு எதையுமே பெருசாக சொல்லவே இல்லை. பெரிய கொள்கைகளாக வந்து எதுவும் சொன்னார்னா இல்லை, ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா விஜய் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் என்ன கேட்டால் திமுக தான் சொல்லுவேன்.